இத்தனை கப்பியும் ஒருத்தருக்கு கொடுக்க போறோம். அது யாருக்குன்னு தெரியுமா? சோ கைஸ், வெல்கம் டு டே 5 ஆஃப் கப்பி ஃபார்ம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீன் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. நம்மளும் இருக்க வெரைட்டிஸ் எல்லாத்தையும் அவருக்கு காட்டணும். இதுல ஜாப்பனீஸ் ப்ளூ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு. அதுல ஒரு 5 பேர் அவருக்கு வேணும்னு சொல்லி புக் பண்ணிட்டாரு. நம்ம ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அது போக ரொம்ப தூரமா இருந்து வர, அதனால எனக்கு இப்பவே நிறைய வெரைட்டிஸ் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா HP ப்ளூ கல்லியர் ரிப்பன்ல அந்த நான் ரிப்பன்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பிடிச்சி காட்டணும். அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுவும் எடுத்துட்டாரு. மூணாவது ப்ளூ பண்டா கல்லியர் ரிங் ரிப்பன் வந்து பார்த்துட்டு அதுவும் ஒரு ரொம்ப பல்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் ரிப்பன்லயும் அப்புறம் ஒரு 3 பேர் நான் ரிப்பன்லயும் வேணும்னு கேட்டு எடுத்துட்டாரு. இந்த வீடியோ அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி மொயினா கல்ச்சர் போட்டுருந்தோம். அது இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பார்த்தா ஒன்னையுமே காணோம் அப்படின்னு தாங்க நானும் நினைச்சேன். உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுல நிறைய இருந்துச்சுங்க. சரி இதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை தூக்கிட்டு வந்துட்டேங்க. சரின்ட்டு உள்ள விட்டு நானும் 2 கலரி எடுத்து பார்த்தேன். ஆரஞ்சு கலர்ல சின்ன சின்னதா மிட்டாய் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த மிட்டாய் அப்படியே கொடுக்க கூடாது மீனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கலவா இருந்துட்டோம். மொயினா அப்படி எப்பயுமே டேரக்டா ஃபீட் பண்ணக்கூடாதுங்க. அது ஈஸ்டை சாப்பிட்டுருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதோட வயிற்றுக்கு ஈஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டுங்க. இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு கல்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதுல உள்ள மொயினா மட்டுமே ஒரு 50 மீனுக்கு ஃபீட் பண்ணலாங்க. பாருங்க எவ்வளவு மீனா இருக்குன்ட்டு. தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு 1000 மொயினா கல்ச்சர் ஆயிருக்கு. இல்ல மொத்தம் ஒரு 1000 மொயினா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம கப்பி குட்டிங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபீட் பண்ண போறோம். பார்க்க புள்ளியா இருக்கும். ஆனா பாக்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் மேக்ரோ லென்ஸ்ல ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி மொயினாவை ஏதாச்சும் கிளியரா நீங்க எங்கேயாச்சும் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம எப்படி எடுத்து ஃபீட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம டே 6ல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.